ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெஜிடபிள் ரவா கிச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் ஒரு வெறும் கடாயில் 1 டம்ளர் ரவா எடுத்துக்கிறாங்க. அதுக்கு கூட 2 டீஸ்பூன் நெய் போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் ஊற்றி வறுத்திங்கன்னா ரொம்பவே வாசமாக ரொம்ப மணமாக இருக்கும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ அது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். வறுத்தாச்சு. தேங்காய் எண்ணெயும் குக்கிங் ஆயிலும் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இஞ்சியை பொடுசாக கட் பண்ணி போட்டிருக்குறேங்க. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இந்த ரவைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டிருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. அதை போட்டுக்கலாம். இப்போது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் ரவைக்கு நான் இப்போ பால் ஊற்றி நான் செய்கிறேங்க கிச்சடி. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் 1 டம்ளர் ரவை எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு பதிலாக நான் 1 டம்ளர் பாலும் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஆப்ஷனல் தான். மஞ்சத்தூள் பிடிச்சா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா விட்டுடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா இது ஒரு கொதி வரட்டும். நல்லாவும் கேரட் பீன்ஸும் நல்லாவும் வேகணும். பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வந்துடுச்சு. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரவையை போட்டுக்கலாம். வறுத்து வச்சுக்கிற ரவையை போட்டுட்டு கை விடாமல் இது கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். சீக்கிரமாக வெந்துடும், குயிக்காக வெந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதை மறுபடியும் ஒரு கலரி விட்டுக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பராக நமக்கு கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.